இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை 14, 2025 14/7/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 30ஆம் நாள் திங்கட்கிழமை. அவிட்டம் நட்சத்திரம் காலை 6:50 வரை, அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். தேய்பிறை சதுர்த்தி திதி. சித்த யோகம் காலை 7 மணி வரை, அதன் பிறகு யோகம் சரியில்லை. கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சங்கடகர சதுர்த்தி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் குரு, கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் சந்திரன் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. லாபஸ்தானத்தில் ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு சுய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய சுய முயற்சியில வெற்றி அடைந்து அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வியாபாரிகளுக்கு நிலம் சார்ந்த வியாபாரம் பண்றவங்க, ரியல் எஸ்டேட் பண்றவங்க, விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயம் சார்ந்த வியாபாரம் செய்பவர்கள், இந்த ஜேசிபி ரெண்டல் விடுறவங்க, லாரி ஓட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அமோக பலன்கள் ஏற்படும். தன லாபம் அதிகரிக்கும். வருமானத்தில் இருந்த குறைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வரும். குடும்பத்துல இனிமையான வார்த்தைகளை பேசி தேவையில்லாத வில்லங்கமான வார்த்தைகள் இல்லாம பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். பெரிய மனிதர்களின் சந்திப்பின் மூலமாக அரசாங்க காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு மட்டுமல்லாம திரவிய லாபம், பொருள் லாபம் ஏற்படும். ஏதாவது ஒரு புதிய பொருள் வாங்குவீங்க. இது குடும்ப சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்குல ஜெயிப்பீங்க. அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் மூலமான உதவிகள் மூலமாக தந்தையுடன் காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. தசமஸ்தானத்துல செவ்வாயின் பார்வையில 4ஆம் இடத்திலிருந்து சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். குறிப்பா விலை சம்பந்தமாக, அதாவது உங்களுடைய பொருள் சம்பந்தமாக, வியாபாரம் சம்பந்தமாக, விலை சம்பந்தமாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த சிக்கல்கள் தீர்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு வேலை விஷயமா எடுத்த முயற்சி வெற்றியை தரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தந்து அதன் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய வேலையில ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பு நல்ல செய்தியை தரக்கூடிய வகையில் இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வீடு வாங்கும் யோகத்தில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. மனசுல இனம் புரியாத கோபம், தடுமாற்றம், வன்மம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உங்க கூட ஒர்க் பண்றவங்களால உங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இனிமையான வார்த்தைகளை பேச முயற்சி பண்ணுங்க. நீங்க பேசக்கூடிய உண்மையான வார்த்தைகள் அவர்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். மிதுன ராசி. பாக்கியஸ்தானத்துல குரு பார்வையில் இருக்கிற சந்திரன் யோகத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும். வருமானத்திற்கு அதிகமான வருமானம் இருக்கிறதுனால வருமானத்துக்கு சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நிதானமான செயல்பாடுகள் வெற்றியை தரும்.
வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதே சமயம் இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகும். மொத்தத்தில் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற நல்ல நாள். இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். புதுசா கடன் வாங்கி ஏற்கனவே இருக்கிற கடன் அடைப்பீங்க. இல்லாட்டி உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்காக எடுக்கும் முயற்சிகள்ல கடன் வாங்கியாவது அந்த பொருளை வாங்கணும்னு முடிவு பண்ணி செயல்படுவீங்க. இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்தி இன்று சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயம் பார்க்கணும், குடும்ப விஷயம் பார்க்கணும், வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆரோக்கியத்தை பார்க்கணும். இதற்கு நடுவில் உங்களுடைய சொத்து சேர்க்கை, உங்களுடைய வியாபாரம், இப்படி எல்லா விஷயத்தையும் ஈக்குவலா பார்க்கணும். அதனால இன்னைக்கு கொஞ்சம் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் செயல்படுங்கள். காரிய வெற்றி ஏற்படுவது மட்டுமல்லாமல் மரியாதை உயர்வும் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்க வீட்டில் யாருக்காவது ஏதாவது ஆரோக்கிய விஷயத்துல குழப்பம் இருந்தாலும் சரி, இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில இல்லீகல் இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, அதுல முன்னேற்றமா ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதை சாதகமா பயன்படுத்தி நீங்க முன்னேற்றத்தை அடைவீர்கள். உங்களால் அது மாற்றத்தை அனுபவிப்பீர்கள். கடக ராசி. ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்துல ராகுவோடு சேர்ந்திருக்காரு, குரு பார்வையில. அதனால இன்னைக்கு எந்த வார்த்தையை பேசினாலும் செலவுகளை ஏற்படுத்தும். நல்ல கிரகங்களின் பார்வையில், அதாவது யோகாதிபதியான குரு மற்றும் செவ்வாயின் பார்வையில ராசிநாதன் இருப்பது நல்ல விஷயம்தான். ஆனா செலவுகளை கொடுப்பாரு, சுப செலவுகளை ஏற்படுத்துவாரு. குடும்பத்துல குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுக்கும் முடிவுகள் செலவுகளை ஏற்படுத்தும். இளம் வயது குழந்தைகளாக இருந்தா, அதாவது ஒரு 9 வயசு 10 வயசுக்குள்ள இல்ல 15 வயசுக்குள்ள பெண் குழந்தைகள் இருந்தா அந்த குழந்தைகள் பூ பெய்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஏஜ் அட்டன் பண்றதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். சப்போஸ் அவங்க ஒரு 22 வயசு 25 வயசுல இருந்தா அவங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காகவோ அல்லது மேல் படிப்புக்கான செலவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பதட்டம் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்ப தேவைகள் அதிகரிக்கும். குடும்பத்துக்காக நீங்க நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 10 ரூபால முடிய வேண்டிய விஷயத்த 100 ரூபா 150 ரூபா 200 ரூபான்னு செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. வீட்டுல உங்க கணவன் மனைவி உறவுல தேவையில்லாத மனஸ்தாபம் வரத்துக்கு, இதனால செலவுனால மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு வன்மை ஏற்பட்டாலும் பணவரியம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளை அடக்கியாளும் ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுத்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல்ல குரு பகவான் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா நேர விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி உறவுல இல்ல வியாபாரத்துல, இது சம்பந்தமா வழக்குகள் ஏதாவது நடந்ததுன்னா அந்த வழக்குல உங்களுக்கு தீர்ப்புகள் இன்னைக்கு சாதகமா கிடைக்காது, பாதகமாகவும் கிடைக்காது. ஆனா அலைச்சல் இருக்கும். இன்னைக்கு நீங்க போயிட்டு நாள் முழுவதும் அந்த இடத்துல உக்காந்து, அந்த கோர்ட்ல உக்காந்து உங்களுக்கு நேர விரயத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேர் ஏற்படும். யாரோ 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. உங்க பேர் அதுல வருதுன்ட்டு நீங்க ஒத்து கவனிச்சீங்கன்னா அது தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. இன்னைக்கு யாருக்கிட்ட பேசினாலும் சரி, ஈவன் உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பெற்றோர், இப்படி யாருக்கிட்ட பேசினாலும் சரி, நீங்க சொல்லக்கூடிய டோன் அவங்களுக்கு தப்பா போகும். அதனால உங்க பேர்ல கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு மௌன விரதம் இருப்பது நல்லது. ஆபீஸ் போறீங்க, வேற வழி இல்லை அப்படின்னா அங்க போனாலும் அதிகமான வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. சிம்ம ராசி. உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கணவன் மனைவி உறவுல நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பிசினஸ் பண்றவரா இருந்தா இன்னைக்கு ஒரு பெரிய லாபம் உங்க கைக்கு வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு முக்கியத்துவம் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அரசாங்க ரீதியாக மரியாதை உயர்வு ஏற்படும். அரசாங்கத்துல உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. யாராவது ஒரு அரசு அதிகாரியாவது பேசுவாங்க.
அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்தி வருவதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகும். மனசுல இருக்கக்கூடிய வன்மம் கோபம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. மனசுல சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரிய வெற்றி ஏற்படும். இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பை பெறக்கூடிய யோகம் ஏற்படும். உங்க கூட ஒர்க் பண்றவங்க இத்தனை நாள உங்களை பத்தி கிண்டல் கேலி பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். மற்றவங்க மத்தியில உங்களுக்கு பெருமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். குறிப்பா நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். பதவி உயர்வு அல்லது வேலை வாய்ப்பில் தடுமாற்றம் போன்ற விஷயங்களால் இருந்த இழுபறி நிலைமை உங்களுக்கு சாதகமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டத்தின் மூலமாக புதிய வேலையில் சேருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். தசமஸ்தானத்துல சுக்கிரன் இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. யோகாதிபதி 10ஆம் இடத்துல இருப்பது 4ஆம் இடத்தை பார்ப்பது சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய வகையில் இருக்கு. கன்னி ராசி 6ஆம் இடத்துல ருணரோக சத்துருஸ்தானத்துல குரு பார்வையில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு கடன் உதவிகளை பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு எதிரிகள் அடங்கி போவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. சுய முயற்சி வெற்றியை தரும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களால் பெற்றோருக்கு பெருமை தேடி தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை பத்தி இத்தனை நாளா கவலைப்பட்டு இருந்த பெற்றோருக்கு நல்ல சந்தோஷமான செய்தியை தருவதன் மூலமாக நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனைகள், உங்களுடைய கடனோ இல்லை உங்களுடைய குடும்ப கடனோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் திடீர்னு நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கும் தீர்வை தரும். வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் முன்னுரிமை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அரசாங்க ரீதியாக லோன் ஏதாவது சாங்ஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நற்செய்திகள் வரும். புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாகி அவர்கள் மூலமாக கடன் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனா நீங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஒன்னா உங்க ஆரோக்கிய விஷயத்துக்கு, இல்லாட்டி நீங்க இந்த லாட்ரி இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போய் பணத்தை போட்டீங்கன்னா அது பண இழப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதாவது லீகலைஸ்டு ப்ரொசீஜர்ஸ்ல மட்டும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லீகல் விஷயம், இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி போறது, இதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. சுய முயற்சி வெற்றியை தரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு உங்க மேலதிகாரிக்கும் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்னைக்கு மனசை விட்டு பேசினீங்கன்னா நீங்களே போய் பேசணும். அவங்க வரமாட்டாங்க, நீங்க தான் பேசணும். அவர்கள் உங்கள் தரப்பு நியாயத்தை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய எதிரிகளை எதிர்கொள்ளும் ஆற்றலை உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களிடம் மனசார வழங்குவாங்க. நான் உனக்கு இருக்கேன், நீ உனக்கு சப்போர்ட் பண்றேன், யாரு வந்தாலும் ஹேண்டில் பண்ணு, நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். அலுவலகத்தில் யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த கடனை செட்டில் பண்ணுவீங்க. துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறது நல்ல விஷயம்தான். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மன மோதல்கள் விலகும். அதே சமயம் குழந்தைகள் சப்போர்ட்டிவா செயல்படுவாங்க. உங்களுடைய வியாபார முயற்சி வெற்றியை தரும். வியாபாரத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி லாபங்கள் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் போன்ற விஷயங்களால் ஏமாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்னைக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமா கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகினாலும் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுறதை தவிர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு கௌரவத்தை குறைக்கிற மாதிரி, மரியாதை குறைவை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. வண்டி வாகன வகையில உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். புதிய வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய யோகமான நாள். பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும்.
சந்திரன் ராகு சேர்க்கையில குரு பார்வையில இருக்காங்க. இது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். பதவி உயர்வு கிடைப்பதற்கும் மேலதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில சில மனஸ்தாபங்கள் அல்லது மனக்கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய வெளி தொடர்புகள் வெற்றியை தரும். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில் இருக்கு. செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். பதவி உயர்வு அல்லது வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். விருச்சிக ராசி, 4ஆம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில செவ்வாயின் பார்வையில நிலம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான உதவிகள், ஆபரேஷன் இல்லாட்டி ஏதாவது மருந்து மாத்திரை மூலமா அவங்களுக்கு உடல் ரீதியான நோய்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய குடும்ப தேவைகள் பூர்த்தியாகிற வகையில திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயம், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றவங்க, நிலம் வாங்கி விற்கக்கூடிய புரோக்கரேஜ் தொழில் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அமோக பலன்கள் ஏற்படும். நெருப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள், கேட்டரிங் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படும். அரசாங்க ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களுடன் கருத்து மோதல் அல்லது மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. வேண்டாத விஷயங்களை பேசி நீங்க நேரத்தை வீணடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதே சமயம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். சொத்து சேர்க்கை ஏற்படும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். வியாபார ரீதியாக நீங்க ஏதாவது வெளியூருக்கு போகணும் அப்படின்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கு. இன்னைக்கு அலைச்சல் இருந்தாலும் அது உங்களுடைய கௌரவத்தை உயர்த்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. உங்களுடைய வேலை விஷயமா, பிசினஸ் விஷயமா, உங்களுடைய தொழில் விஷயமா நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை கொடுத்தாலும் தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழிலோ இல்லை அடுத்தவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய தொழிலா இருந்ததுன்னா அதுல இன்னைக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் இருக்கும் சிக்கல்கள் தீரும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த மருத்துவ ரீதியான தேவைகள் பூர்த்தியாகும். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். திருமணமானவர்களுக்கு குடும்பத்துல புதிய உறவு வருவதற்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாயின் பார்வையில சந்திரன் குடும்ப சந்தோஷத்தை அதிகப்படுத்துறாரு. தந்தை வழியில பூர்வீக சொத்து வகையில இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். வேலை சம்பந்தமாக நீங்க எடுத்த முயற்சிகள் அலைச்சல் இருந்தாலும் இடமாற்றத்திற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுத்த முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களிலோ அல்லது வியாபாரம் சார்ந்த விஷயங்களிலோ செலவுகள் ஏற்படும். மேல் படிப்புக்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கடல் கடந்து போகும் வாய்ப்பு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமை அதிகரித்தாலும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்துல உறவுகளின் சங்கமம் நிகழக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள், மன உளைச்சல்கள் விலகி சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பால் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். இன்னைக்கு நீங்க தனுசு ராசிக்காரங்க, உத்திராடம் நட்சத்திரக்காரங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணா சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ட்ரை யுவர் லக். மகர ராசி, குடும்பஸ்தானத்துல குரு பார்வையில சந்திரன், செவ்வாய் பார்வையில சந்திரன் உங்களுக்கு கௌரவத்துக்காக சில வார்த்தைகளை விட்டுட்டு அதனால செலவுகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால வேண்டாத விஷயத்த பேசாதீங்க. அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்துல தன லாபம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்கள் செல்வாக்கை பயன்படுத்துவார்கள். செல்வாக்கு மிக்க நபர்களின் மூலமாக கடனுதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகிறதுனால உங்களிடம் ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க, புதிய உத்வேகத்தோடு செயல்படுவீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக வியாபாரத்தில் புதிய உச்சத்தை தொடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். லாபங்கள் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வருமான அதிகரிப்பு ஏற்படும். குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் சுணக்கம் இருந்தாலும் அதுல பெருசா பாதிப்பு இருக்காது. அதனால கொஞ்சம் பொறுமையா நிதானமா பேசுங்க. உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு மனை சார்ந்த மாற்றங்கள், வீட்டில் ஏதாவது ஒரு சிமெண்ட் வேலை நடக்கும். அதாவது ஒரு ரூம் எடுத்து கட்டுறது, டாய்லெட் கட்டுறது, இல்ல வீட்டில் ஏதாவது மாடிப்படி மாற்றி அமைக்கிறதுன்னு ஏதாவது ஒரு செலவு இருக்கு. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வின் மூலமாக ஏற்பட்ட சந்தோஷ அனுபவங்களை இன்னைக்கு அனுபவபூர்வமா உணர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்கள் எதிரிகளே உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்ப ராசி. ராசியில சந்திரன் குரு பார்வையில தெளிவான சிந்தனை ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மனோபலத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல புதிய நபர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்துல புதிய நபர்களால் முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செல்வாக்கு மிக்க நபர்கள் உங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணி தருவாங்க. அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வேலை விஷயத்துல நீங்க எடுத்த முயற்சி வெற்றியை தரும். அதாவது 7.5 சனி காலத்துல நல்ல அனுபவம் கிடைக்கிறதே இந்த கும்பராசிக்கு ஒரு பெரிய மாற்றம். நீங்க எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்க கூட ஒர்க் பண்றவங்களால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்களா சில கற்பனை விஷயங்களை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க மேல குற்றம் சாட்டுவீங்க. அதை மட்டும் விட்டுடுங்க. நீங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உங்க பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வரும். ஒன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படும், இல்ல குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகள் வெற்றியை தரும். குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வியாபாரத்துல அரசாங்க உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மீன ராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த செலவுகள், குழந்தைகளுடைய வியாபாரம் சார்ந்த செலவுகள் இருக்கும். அதே சமயம் குழந்தைகளுடைய புதிய முயற்சி, ஏதாவது அவங்க சொத்து வாங்குறதோ இல்ல அவங்களுக்கு வீடு வாங்குறதோ இல்ல வண்டி வாங்குறதோ ஏதோ ஒரு விஷயம் அவங்க எடுத்தாங்கன்னா அதுல செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. அந்த செலவுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே சமயம் வெளியூர் பிரயாணங்களின் போது சற்று பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும். சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களிலும் இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த வியாபாரத்தில் வெற்றி அடைவீர்கள். புதிய வெற்றிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வியாபாரத்துல புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு வியாபாரத்துல முதலீடு பண்ணிங்கன்னா கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். ஆனால் அந்த கடனால உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அது படிப்பு சார்ந்த செலவா இருக்கலாம், திருமணம் சார்ந்த செலவா இருக்கலாம், சொத்து சேர்க்கை சம்பந்தமான செலவா இருக்கலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக வீண் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. கூட பிறந்தவங்க அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட தேவையில்லாம வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க. அதனால அவங்களால உங்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. இன்னைக்கு வேறு எந்த விஷயத்திலும் மனசு செலுத்த முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும். இன்று உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நண்பர்களிடம் கடன் உதவியை பெறுவதற்கு முயற்சி எடுக்கலாம். நன்மைகள் ஏற்பட்டாலும் மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும்.
அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.